அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் எதிர்பாராத பெரிய அளவில் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் குரு பார்வையால் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திரிகோண ஸ்தானங்கள் வலிமை இழப்பதால் நன்மைகள் அதிகரிக்க இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதாரம் என்பது லாபகரமாக இருக்குங்க. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் கடன் வாங்க வேண்டிய இந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல செவ்வாய் இருப்பதால் எதையும் தைரியத்தோடு செய்யும் ஆற்றல் உண்டு. குறிப்பா உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாபதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இத்தருணங்கள்ல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கூடுமான வரைக்கும் மிதுன ராசினியர்கள் தேவையில்லாமல் பிறர் விஷயங்கள்ல தலையிட்டு பகையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக இருக்கு. குறிப்பா உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளை பற்றியோ நிர்வாகத்தினரை பற்றியோ சக ஊழியர்களிடம் குறை சொல்ல வேண்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கூட உங்களுடைய உத்தியோக வாழ்க்கைக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு ஜென்ம குரு வனத்திலே என்றொரு முதிரை இருக்குதுங்க. அதாவது குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தை குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் என்பதை இம்முதிரை எடுத்துக்காட்டுது. காரணம், ஸ்ரீ ராமபிரமான் வனவாசம் சென்ற போது அவரது ஜாதகத்தில் கிரக நிலைகளின்படி அவரது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்ததையே அப்பழமொழி எடுத்து காட்டுது. அதாவது வனவாசம் செல்வதற்கு சமமான துன்பத்தை குரு பகவானின் ஜென்மராசி சஞ்சார காலத்தில் அனுபவிப்பீர்கள் என்பது கருத்து. மற்ற கிரகங்களின் சஞ்சார காலங்களையும் கணிப்பில் எடுத்துக்கொண்டே பலன்களை கூற வேண்டுங்க. வருமானத்தை மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. கணவன் மனைவியிடையே நிலவிய பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் பாதிக்கப்படுங்க. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தை பற்றி பிரச்சனைகள் கவலையளித்து வந்த நிலையில அதற்கான நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கு தகுந்தாற் போல் வருமானமும் இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. சிறு காரியத்திற்கு கூட அலைச்சல் அதிகரிக்குங்க. அதே போல் பணப்பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சிக்கனமாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலையினால் அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அளவு
அளவுக்கு மீறிய கண்டிப்பு, மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பு பொறுப்புகள்ல வெறுப்பை ஏற்படுத்தும். எந்த நிலையிலும் பொறுமை, நிதானம் ஆகியவற்றை இழந்து விடாதீங்க. அது மட்டும் இல்லாம சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் வெளிநாடு சென்று நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூட்டணி ஏற்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டுங்க. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க. கொடுக்கல் வாங்கலில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. குறிப்பா விஸ்தரிப்பு திட்டங்கள் அனைத்தையும் தற்காலிகமாக ஒத்தி போடுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் முதலீடு சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் என்பது சற்று குறைவாதாக இருக்கும். திரைப்படத்துறையினருக்கு பல மாதங்களாக தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நடக்க இருக்கும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. படிப்பில் கவனத்தை செலுத்துவது சற்று சிரமமாக தாங்க இருக்கும். ஆனால் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல சற்று கடினமாகவே இருக்கும் என்பது கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. கடினமான வெயிலும் தேவைக்கு குறைந்த தண்ணீர் வரத்தும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் ஏற்படும் சக்திக்கு மீறிய செலவுகள் கடன் வாங்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தும். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை, நிதானம் மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. சனிக்கிழமை தோறும் பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு அகல் விளக்கேற்றி தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.